अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। जन्नत कलाम व मफ़रत मकाम व नूर अजसाम। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मद व अला आलि मुहम्मद व बारिक व सल्लिम अलैहि। जज़ल्लाहु सय्यदना व नबिय्यना व मौलाना मुहम्मदुर रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि व आलिहि वसल्लम। और रज़ीना बिल्लाहि रब्बन व बिल इस्लामी दीना व बि मुहम्मदुर रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम नबिय्यन व रसूला। अम्मा बाद, अऊज़ु बिल्लाहि समीउल अलीम मिनश शैतानिर रजीम बिफज़्लि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। इल्लल्लज़ीना ताबू व अस्लहू व बय्यनू फ़उलाइका अतूबु अलैहिम व अना तव्वाबुर रहीम। सदक़ल्लाहुल अज़ीम व सदक़ रसूलुहुन नबियुल करीम व नहनु अला ज़ालिका मिनश शाहिदीन व शाकिरीन वल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழ தோழிகளே, எல்லாம் அல்ல அல்லாஹ் அவனது அருள்குடைகளை நம்மிடத்தில் நிரப்பிய நல்லருளின் அருளால் நம்மை சையதுல் காயினாத் அஹ்மத் அல் முஸ்தபா முஹம்மது அல் முர்தலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒரு அருள் பெற்ற உம்மத்தாக பாக்கியவானாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்திருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லாக் சுக்கூர். நம்மை நாம் உம்மத்தே முஹம்மதியா என்று சொல்லிக் கொள்வதில் ஆறாவாரமான மகிழ்வோடு இருக்கின்றோம். நாம் யாரை பற்றியும் சிந்திக்கவோ கவலைப்படவோ கேவலப்படுத்தவோ மற்ற சகோதரர்களை பார்த்து இழிவுபடுத்துவதோ நமது உள்ளத்தில் கொஞ்சமும் நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. நம்மை விட உயர்ந்தவர்களாக, அருளுள்ளவர்களாக, அவர்கள் வெற்றி பெற்றவர்களாக நாம் நினைவு கூறும்போதுதான் நம்முடைய நஃப்ஸுடைய அகம்பாவ அழுக்குகள் நீங்கும், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இஸ்திஃபார்களை அதிகமாக நாம் நினைவு கூறி உள்ளால் உணர்ந்து அவைகளை அதிகமாக நாம் செயல்படுத்த அந்த திறன்களை அதிகப்படுத்த வேண்டும். எந்த அமலுக்கும் விவாதம் தேவையில்லை, ஆதாரம் தேவையில்லை, ஒருவரிடத்தை போய் வாதாட வேண்டிய நிலையில்லை. இந்த மூன்றையும் ஒழித்து கட்ட வேண்டும். மையத்துக்கு 3 கட்டு, அது மாதிரி இந்த 3க்கும் 3 கட்டை கட்டி ஓரமாக போட்டுருங்க. பிறகு எதை கொண்டு நாம் செய்வது? என்னை ஈர்த்தாகா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அவருடைய வழியை முழுக்க நாம் எடுத்து அதன் அடிப்படையில் நாம் சிந்தித்து 2 சப்ஜெக்ட், ஹராமை விட்டு ஹலாலை எடுத்து வாழ்வோமேயானால் மிகப்பெரிய மகத்துவமிக்க வெற்றியின் பக்கம் நாம் செல்வோம். எவனும் நமக்கு வழிகாட்ட வேண்டியதில்லை. அல்லாஹ் ரசூலின் வழி நமக்கு கொடுக்கப்பட்டு அந்த வழியின் ஹிதாயத்தின் பக்கம் நாம் செல்வதற்கு குர்ஆன் சான்று பகர்கின்றது. யஹ்தி மை யஷா வ இலைஹி யுனீப். அவ்வளோதான், போயிட்டே இரு. ஒரு பல்சர் எடுத்து கொடுத்தாச்சுன்னா அதை ஓட்டி பழகிக்க. ஆக்சிடென்ட்டில் பிரேக்கையும், பிரேக்கில் ஆக்சிடென்ட்டையும் கால் வச்ச மரணக்குழியை நோக்கி தான் போகணும். புது பல்சர் வேலை நடக்காது. நாங்கள் ஆடி கார் வாங்கினா ஆடாத கார். அந்த பேர் சொன்னால் என்ன பெருமை! அல்ல, முஸ்லீமுக்கே இருக்குது. உனக்கும் ஆடிக்கும் என்னடா சம்பந்தம் இருக்குது? அகம்பாவத்தால் ஆடாதே, ஆடியை தேடாதே, ஓடி ஒளியாதே. இந்த 3ஐ எழுதி வச்சு நீ படிச்சுப்பார், காலம் முழுவதும் பெரிய மகானா மாறிடுவேன். ஒரு செல்வந்தர் வீட்டில் ஒரு நிகழ்ச்சியில் பிரமாண்டமான ஊர் விருந்து நடக்குது. அருகாமை கிராமத்தில் உள்ள ஒரு இறை காதலர் நேசரர்
அந்த ஊருக்கு வர்றாரு. அப்போ அந்த ஊர் மக்கள் சொன்னாங்க, எங்கள் வீட்டில் இன்றைக்கி பெரிய எங்கள் ஊரில் வசதி உடையவருடைய விருந்து ஒன்று இருக்குது, அது தீட்னியாக உணவு கிடைக்கும், நீங்களும் கலந்துக்குங்கன்ட்டு சிரிச்சிட்டு சொன்னாங்களாம், அந்த ரிசுக்கில் என்னுடைய பேர் ரப்பு எழுதியிருக்கானா என்பதை நான் பரிசீலனை செய்த பிறகு சொல்கிறேன்ட்டாங்களாம். அப்போ இந்த மக்கள் நினச்சாங்களாம், பக்கீர் பயலுக்கு பிறந்த பல, என் பேர் என்னான்னு ஒருத்தன் கேட்டான், என் பேர் பக்கீர்டான்னு. பக்கீர் பாய்ட்டான். பரவாயில்ல, சொல்லுங்கள், பக்கீர் தானே நம்மளாம். ஆனால் ஒருத்தரை பார்த்து பக்கீர் பழையண்டா கோவப்படுறான். அந்த பக்கீருடைய அர்த்தம் தெரிஞ்சா அவன் அங்கனையே மயங்கி விழுந்துரும். அப்பேர் கொத்த ரஹமத்திற்குரிய பேர் தான் அந்த ஃபக்கீர். ஃபே காஃப் ரே. ஃபே என்ன? ஃபிர், துனியாவை விட்டு நீ ஓடு. காஃப் தஹார், அடக்கி ஆளும் ரப்பிடத்தில் நீ ஓடு. ஃபே காஃப் சொல்லிச்சாமா, ரே அவன் ரிலா அதற்குள் இருக்கு. அதுதான்டா பக்கீருக்கு பிறந்த பக்கீர் பயல்களா? என்னங்க பயான்ல இப்படியெல்லாம் சொல்றீங்க? அதுதான் பயான். வேணுமென்றால் எடுத்துக்கோ, வேணாமென்றா போட்டுக்க. அந்த விருந்தில் போகக்கூடிய இவர் ஒரு ஃபக்கீர் ஒரு பேப்பரில் எழுதிவிட்டார், நான் ஒரு ஃபக்கீர். ஃபக்கீருக்கு ஃபக்கீர் தான் துணை. ஜோப்பில் வச்சுக்கிட்டார். 2 சைடு ஜோப்பில் கோட்டுக்கு. இன்னொரு சைடு, நான் மிக பெரும் கோடீஸ்வரன், கோடீஸ்வரனுக்கெல்லாம் மிக பெரும் கோடீஸ்வரன், வாரி வழங்கும் கொடை வள்ளி, ஜோப்பில் வச்சுக்கிட்டார். வாசகத்தால் 2க்குமே பொருத்தம் ஏற்படலை. போனார். தடப்படலாம் ஊர் விருந்து நடக்குது. இவங்களை பார்த்தா அலங்கோலமாக உள்ளே போகிறாங்க. அந்த விருந்து கொடுக்கக்கூடிய அந்த வசதியான நபர் வெளியில் வந்து, நீ யாருன்னு கேட்டாங்க. நான் ஒரு ஃபக்கீர், ஃபக்கீருக்கெல்லாம் மிக பெரும் ஃபக்கீர்ன்றாங்க. அப்படியா? ஃபக்கீருக்கு இங்கே இடமில்லை, உணவில்லை, ஓடிருன்ட்டாங்க. போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் போய் குளிச்சுட்டு துணிமணியை மாற்றிக்கிட்டு கோட் ஷூட்டை மாட்டிக்கிட்டு அப்படி வர்றாங்க. புது மாப்பிள்ளை மாதிரி வேறு கோட்டு, கலர் கோட்டை போட்டுக்கிட்டு. இப்போ எல்லாம் ஆமை கோட்டு போட்டால் தானே மதிக்கிறான். எவனை பாருங்க கோட்டு, கீழேருந்து மேலே வரைக்கும், மேலேருந்து கீழே வரைக்கும். டேலா பிடிக்க தெரியாதவனும் கோட்டு, அவன் கோட்டோட சூட்டு போடுவான். கோட்டு கலரே சூட்டு. ஆனால் கோட்டு போடக்கூடியவங்க கைலி கட்டுறவங்களும் உண்டு, பைஜாமா போடுறவங்களும் உண்டு, சுடிதார் போடுறவங்களும் உண்டு. அப்போ இந்த பெரியார் அங்கே போய் உட்கார்ந்துருக்காரு. அந்த பணக்காரர் வர்றாரு. வாங்க வாங்க வாங்க, ஏன் இவ்வளோ லேட்டு, முதவேந்திருக்கலாமே, சாப்பிட்லாமேன்றவனா அண்டு இவர் சிரித்தார். யார் இவர்? யாருன்னு அவனுக்கு தெரியல. ஃபக்கீரு இப்போ கனியை மாறி வந்திருக்கார். அந்த ஜோப்பில் இருக்கக்கூடிய அந்த வாசகத்தை எடுத்தார். ஒரு வாசகத்தை தான் முதல் சொல்லிட்டு போயிட்டார் ஃபக்கீரா. இப்போ பணக்காராவில் வந்திருக்காரு. அதை எடுக்கிறார். நான் ஒரு கோடீஸ்வரன், கோடீஸ்வரனுக்கெல்லாம் கோடீஸ்வரன், அள்ளி வழங்கும் வள்ளல் என்று எழுதியிருந்தார். இதை படித்து காமிக்கிறார். அப்படியே 2 கையை வச்சு, ஒரு கையை நெஞ்சிலையும் ஒரு கையை பின்னாலையும் வச்சு, அந்த வீட்டுக்காரன், இந்த பிச்சைக்கார கோடீஸ்வரன், அவன் யார் வீட்டுக்காரன், அப்படியே தாங்கி உள்ளே கொண்டு போய் சேரில் உட்கார வச்சு வகை வகையான கறிகள், உணவுகள், பதார்த்தங்கள், பழங்களை கொண்டு வச்சான். இவங்க அப்படியே பார்த்தாங்க. சாப்பிடுங்கண்டான். தலையை ஆட்டிட்டு அவங்க சொன்னாங்க, ட்ரெஸ்ஸுக்காக கொடுக்கப்படும் உணவு ட்ரெஸ்ஸு தானே திங்கும். பக்கீர் அடித்து விரட்டப்பட்டு விட்டானே, இது பக்கீரின் உணவல்ல, ட்ரெஸ்ஸின் உணவுன்னு சொன்னாங்க. வீட்டுக்காரனுக்கு விளங்கலை. என்னடா இவன் மெண்டலோ, தலப்பாவை கட்டினாங்க, கோட்டை கலட்டினாங்க, எல்லாத்தையும் கட்டினா இவன் பக்கீராவில் இருக்கான், நம்ம தான் விரட்டினமே,
அப்போ சொன்னாங்க, இந்த கோட் ஷூட்டெல்லாம் பார்த்து எல்லாம் சாப்பிடுங்கப்பா, பழங்கள்லாம் எல்லாம் வந்திருக்கு. இவன் விலங்கலை, ஃபக்கீர் அல்ல. வல்லாஹு கனியும் ஆன்துமுல் ஃபுக்கரா, அவருக்குள் அல்லாஹ்வுடைய அந்த கினா இருக்கு என்பதை விளங்கல. கினா உன் நஃப்ஸ் அவரிடத்தில் இருக்கு. இவரிடத்தில் கினா உல் நஃப்ஸுல் ஃபக்கீர் இருக்கு. இந்த விருந்தை கொடுக்கக்கூடியவன்ட்ட பார்த்துட்டு சொன்னாங்க, அப்பா என்னை யார் தெரியுதா? போன விருந்தில் அடித்து விரட்டினேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே. இந்த விருந்தில் அரவணைச்சு நீ விருந்து தர்ற. நீ இந்த ட்ரெஸ்ஸுக்காக தானப்பா தர்ற. நீங்கள் ஜோப்பில் இருந்து நான் ஒரு கோடீஸ்வரனுக்கெல்லாம் கோடீஸ்வரன்ட்டீங்களே. ஆமாம், என்னுடைய கோடீஸ்வரன் உனக்கு தரவில்லையானாலும் நீ பிச்சைக்காரன். ஆனால் அள்ளி வழங்குகின்றான், நீ மறந்துட்ட. கூடிய விரைவில் மன்னரைக்கு வரும்போது உனக்கு விளங்கும்ட்டு போயிட்டான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் வாழ்வுகள் எல்லாம் மனிதனுடைய சிந்தனைகளை தூண்டி வெற்றி வாங்கி தருகின்ற வெற்றிக்குரியதாகத்தான் அமைந்திருக்கின்றது. ஆனால் அதன் அளவிலே நாம் செல்ல முடியவில்லையே. என்ன காரணம்? இது வெற்றி கண்ணால் தெரியுது, நம்மளால் போக முடியல. இது தோல்வி, நாம் போகக்கூடாது, ஆனால் நாம் அதன் பக்கம் போய்கொண்டே இருக்கின்றோம். இதுக்கு காரணம் என்ன என்பதை உணர்வதல்லவா இஸ்லாத்தின் கல்வி. உலக கல்வி அப்படி அல்ல. உலக கல்விக்கு ஒரே வழி, ஒன்லி ஒன். படிச்சுட்டியா, டிகிரி வாங்கிட்டியா, என்ன செய்கிறேன்? ஐடிக்கு போகிறேன். நீ என்ன? எம்பிபிஎஸ் டாக்டர். நீ என்ன? நான் இன்ஜினியர். நீ என்ன? மருத்துவ கல்லூரியில் டீன். நீ என்ன? நான் சமையல் ஆலையின் நிபுணர். நீ என்ன? பிளான் போட்டி. நீ என்ன? பொம்பளை நோன்றவன். ஒருத்தனுக்கு ஒரு துறை இருக்கா இல்லையா? அதனால தான் பாரதியார் அந்த காலத்தில் ஒரு பாட்டு படித்தார், ஜாதி இரண்டொழிய வேறில்லை, வேறறுத்து உன்னை சிந்தித்தால். இது வேற ஒரு மகான் சொல்லக்கூடிய சொல். விளங்கும் அந்த இரண்டு. இப்போ ரெண்டாவது சொன்ன அந்த கருத்து, ஜாதி இரண்டொழிய வேறில்லை பாரதியார் சொன்னது. இப்போ பின்னால் சொன்ன அந்த கருத்து, உன்னை வேறறுத்தால் விளங்கும் அந்த இரண்டு. அது என்ன? சூசோமங்களை விளங்காத அருள் பாக்கியத்தை பெற முடியாத துர்பாக்கியவான்கள் தனக்கென்று ஒரு வழியை வைத்துக் கொள்வார்கள். அதனால தான் அல்லாஹ் சொன்னா, இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா, நேர்வழியிலிருந்தும் தெளிவான வாழ்விலிருந்தும் அட்டாட்சியிலிருந்தும் விளங்கி யார் மறைத்தார்களோ வெறுத்தார்களோ, மிம்பாதிமா பையன்னாஹு லின்னாஸி ஃபில் கிதாப், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேத கிரந்தங்கள், சூஃபுக்கள், பிறகு நபிமார்கள், இத்தகைய உண்மை வந்ததற்கு பிறகு அனைத்தையும் யார் மறுத்து வெறுத்தார்களோ, உலாயிக யல்அனுஹுமுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை லானத் செய்வான். வயல்அனுஹுமுல்லாஹினூன், அவனுடைய படைப்பீனங்களும் லானத்து செய்யும். லானத்துன்னா என்ன? லிஆன், சாபக்கேடு, வெறுப்பது, அழிப்பது. அப்போ விளங்காதவர்களின் வாழ்வு அழித்தரத்தை நோக்கி போய்கொண்டிருக்கு என்பதற்கு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாகத்தான் ஹக்குல் ஆலமீன் ரப்புல் இஸ்ஸா நமக்கு எடுத்து காண்பிக்கின்றான். நாம் சிந்திப்போம், விளங்குவோம், உயர்வோம், விவாதத்தை விட்டொழிப்போம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வ உத்தூனி மினல் முஸ்லிமீன்.